வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விதவிதமான 3 வகை ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா, நீங்கள் டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸில் இந்த சட்னி எல்லாமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4, 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 காஞ்ச மிளகா. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துளி புளி, உங்களுக்கு எவ்வளோ புளி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா காரம், புளிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் ஆற வச்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் சட்னி அரைச்சிக்கலாம். ரெண்டுமே ஒரே சட்னியில் நான் அரைக்க போகிறேன். இப்போ தேங்காவை நான் நல்லா அரைச்சிட்டு, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா, உடச்ச கடலை, உப்பு கொஞ்சமாக வச்சு இது வந்து ஒயிட் சட்னிக்கு நான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே இப்போது க்ரீன் சட்னிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் அரைச்சிக்கோங்க. அந்த ஒயிட் சட்னிலேயே பேலன்ஸ் தான் நான் வந்து இந்த க்ரீன் சட்னி அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த கார சட்னியை அரைச்சிடலாம். அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ 3த்துக்கும் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட 3 வகையான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக 15 மினிட்ஸில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.